அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் சொந்தமானதாயிருக்கும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீடேற்றமும் ஈருலக சர்தார் சய்யிதுல் கௌனைன் நபி ஸகலைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஊன்கள், சங்கை பொருந்திய இமாம்கள், இறைநேச செல்வர்கள், மூமின் முஸ்லிம்கள் ஆகிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. சங்கையானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹும் ரசூலும் எவைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவிருக்கிறார்களோ அக்கர்மங்களை நாம் எடுத்து நடக்கும் விடயத்திலும், எவைகளை விட்டும் நாம் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்களோ அக்கர்மங்களை விட்டு முற்றிலும் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும் விஷயத்திலும், ஹராம் ஹலாலுக்கு மத்தியில் சுபஹாத் என்னும் சந்தேகமான கர்மங்களை பேணிக் கொள்வதன் விஷயத்திலும், முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். சங்கையானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிறப்பான மாதங்களுக்கெல்லாம் தலைமையான மாதமாகிய சங்கையான ரமலானுடைய மாதத்தை நாம் எதிர்பார்த்தவர்களாக அந்த ரமலான் மாதத்தினுடைய தலைப்பிறையை பார்ப்பதற்குண்டான அந்த முயற்சியிலே, அந்த எதிர்பார்ப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே முக்கியமான ஒரு சில விடயங்களை நாம் விளங்கிக் கொள்வது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மேல் குறிப்பிட்ட குர்ஆனுடைய திருவசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நபியே நாயகமே, யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறையை பற்றி உங்களிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், அது மனிதர்களுக்கு நேரங்களை குறித்துக் கொள்வதற்காக வேண்டியும் ஹஜ்ஜினுடைய காலத்தை நிர்ணயித்துக் கொள்வதற்காக வேண்டியும் உண்டான விடயம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே இஸ்லாமியர்களாகிய நாம் எங்களுடைய அனைத்து வணக்க வழிபாடுகளும், குறிப்பாக ஹஜ்ஜி, நோன்பு போன்ற விடயங்கள், ஒவ்வொரு இஸ்லாமிய மாதங்களையும் ஆரம்பிப்பதென்பது தலைப்பிறையை பார்ப்பதின் மூலமாக அந்தந்த மாதங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே ஒரு மாதம் 29 நாள் அல்லது 30ஆம் நாள், 29 அல்லது 30 இந்த நாட்களிலே ஒரு மாதம் முடிவடைகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இப்பொழுது நாம் முக்கியமாக ரமலானுடைய மாதத்தை ஆரம்பிப்பதற்காக வேண்டி இன்றைய நாள் பின்னேரம் மகரிபுக்கு பிறகு பிறை தென்படக்கூடிய, பிறை பார்க்கக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய ஷரியாவின் அடிப்படையிலே இந்த பிறை பார்ப்பதென்பது நமக்கு எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூமு ஹத்தா தரவுல் ஹிலால வலா துஃப்திரு ஹத்தா தரவுஹு ஃபஇன் உமிய அலைக்கும் ஃபக்திரு லஹ். ரவாஹுல் முஸ்லிம். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறையை நீங்கள் பார்க்கின்ற வரைக்கும் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம். அதே போன்று நோன்பு நோட்டதன் பிறகு அந்த மாதத்தினுடைய கடைசியிலே பிறையை பார்க்கின்ற வரைக்கும் நீங்கள்
நோன்பை விட வேண்டாம். அவ்வாறு உங்களுக்கும் அந்த பிறைக்கும் இடையிலே ஏதாவது ஒன்று மறைத்திருந்தால் அந்த மாதத்தை நீங்கள் 30 நாட்களாக நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று பல ஹதீஸ்கள் பிறை பார்ப்பதின் விடயத்திலே ஒரு ரிவாயத்தின் மூலமாக இன்னொரு ரிவாயத்திலே ஃபக்திரு லஹு ஸலாஸீன, அந்த மாதத்தை பிறை தென்படவில்லை என்றால் அந்த மாதத்தை நீங்கள் 30 கணித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு ரிவாயத்தின் பிரகாரம் ஃபைன் வம்ம அலைக்கும் ஃபஸூமு 30 யௌமா, பிறை தென்படாத அளவு அந்த பிறையை மேகமோ அல்லது ஏதோ ஒன்றை கொண்டு மறைக்கப்பட்டிருந்தால் அந்த மாதத்தை நீங்கள் 30 கணித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறாக பல ஹதீசுகள் ஒரே கருத்திலே ரிவாயத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு மாதத்தை ஆரம்பிப்பதென்பது வெற்றுக்கண்ணால் பிறையை பார்க்க வேண்டும். வெற்றுக்கண்ணால் பிறையை பார்த்துதான் அந்த மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும். வெற்றுக்கண்ணால் பிறையை பார்த்ததன் பிறகுதான் அதனை அடுத்த மாதத்தையும் ஆரம்பிக்க வேண்டும். ஆக இஸ்லாமிய ஷரியத்தினுடைய அடிப்படையிலே மேல் குறிப்பிட்ட ஹதீசுகளின் அடிப்படையிலே வெற்று கண்களால் பிறையை பார்க்க வேண்டும் என்பது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையாக இஸ்லாமிய ஷரியா எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக பிறையை பார்ப்பதென்பது வெற்றுக்கண்ணால் பார்க்க வேண்டும் என்பது சுருக்கம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது பிறையை பார்ப்பதென்பது இன்றைய நவீன காலத்திலே சிலர்கள் கேட்பார்கள், விஞ்ஞானம் டெக்னாலஜி வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே வானத்தை பார்த்து பிறையை பார்க்க வேண்டுமா என்று கேட்பார்கள். ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் இஸ்லாமிய ஷரியா எமக்கு அவ்வாறு சொல்லவில்லை. வெற்று கண்களால் பார்க்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விடயம். அதே நேரத்திலே நாம் விஞ்ஞான மாடர்ன் டெக்னாலஜி, விஞ்ஞான அந்த கருத்துக்களை, விஞ்ஞான தரவுகளை நாம் பிறை பார்க்கின்ற அந்த சாட்சியங்களை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு துணை கருவியாக மாத்திரமே நாம் அதை உபயோகம் செய்யலாமே தவிர அதை வைத்து நாம் பிறையை நிர்ணயிக்க முடியாது, ஹுக்கும் செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது என்பது இஸ்லாமிய ஷரியா. பிறையை தீர்மானிப்பது என்பது வெற்றுக்கண்ணால் பிறை பார்க்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது ஒரு சிலர்கள் சில வாதங்களை முன்வைப்பார்கள். பிறை கண்டதன் பிறகு அடுத்த நாள் சொல்லுவார்கள், பார்த்தீங்களா, இது 2வது பிறை அல்லது இது 3வது பிறை பெருசாக இருக்குது, ஒரு பிறையை திண்டுட்டானுவான் என்றெல்லாம் விளங்காதவர்கள், அறியாதவர்கள் பேசக்கூடிய விடயம். இது மிக தவறான ஒரு கருத்து. பிறை பெருசாக, தலைப்பிறை பெருசாக இருக்கிறது, சிறுசாக இருக்கிறது என்பதை வைத்தல்ல தீர்மானம். இவ்வாறான கருத்துக்கள் இந்த காலத்தில் மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட, சஹாபாக்களுடைய காலத்தில் கூட இவ்வாறான விடயங்கள் பேசப்பட்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலே உண்டான
பெரும் கொண்ட சஹாபாக்களின் மூலமாக அதற்கு தெளிவான விளக்கங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே ரிவாயத்து செய்யப்பட்டிருக்கிறது. அபில் பக்தரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாம் பத்தனி நஹ்லா என்று சொல்லக்கூடிய இடத்திலே நாம் பிறையை பார்த்தோம். அப்பொழுது பிறையை பார்த்ததிலே நம்மோடு இருந்த நிறைய மக்கள் அந்த பிறையை பார்த்தார்கள். சிலர்கள் சொன்னார்கள், قال بعض القوم هو ابن ليلتين, இது 2 நாள் பிற அப்படி என்று சிலர்கள் சொன்னார்கள். இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், இல்லை இது 3 நாள், 3வது நாள் பிறை என்று சொன்னார்கள். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே இந்த விடயம் சொல்லப்பட்டது. அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஐய லைலத்தின் ரஅய்துமூஹு, நீங்க எந்த இரவுல நீங்க பிறைய பார்த்தீங்க, தலைப்பிறைய எந்த இரவுல பார்த்தீங்கன்னு கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், குல்னா லைலத கதா வ கதா, இந்த நாளிலே நாம் பார்த்தோம் என்று அவர்கள் எந்த நாளிலே தலைப்பிறையை பார்த்தார்களோ அந்த நாளை குறிப்பிட்டு இந்த நாளில் தான் தலைப்பிறையை நாம் பார்த்தோம் என்று சொன்ன நேரத்திலே சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ان الله مده لرؤيته فهو ليلة رأيتموه فهو لليلة رأيتموه أو كما قال. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிறையை பார்ப்பதற்காக வேண்டி அதை நீட்டமாக்கி இருக்கிறான். அந்த பிறை என்பது நீங்கள் பார்த்த பிறை, எந்த இரவிலே நீங்கள் பார்த்தீங்களோ அதுதான் தலைப்பிறை என்று சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவே இந்த பிறை 2வது பிறை அல்லது 3வது பிறை என்று வாதிப்பது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு மாற்றமான பேச்சு. எனவே பிறையை சிறுசா பெருசா என்பதை வைத்து அல்ல விடயம், எந்த நாளிலே பிறையை வெற்றுக்கண்ணால் பார்க்கப்படுகிறதோ அந்த நாள் அதுதான் தலைப்பிறை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கருத்தை தான் ஹதீஸ் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம சஹாபா பெருமக்களும் இதைத்தான் செய்து வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று பிறை என்பது ஒரு இடத்திலே உலகத்திலே காணப்பட்டால் உலகம் பூராவும் அதை வைத்து அந்த பிறையை வைத்து முடிவு செய்ய வேண்டுமா என்று கேட்டால், உதாரணமாக மக்காவிலே பிறை தென்பட்டால் உலகம் பூராவும் அந்த பிறையை வைத்து தீர்மானம் செய்ய வேண்டுமா என்று கேட்டால் அப்படியும் செய்ய முடியாது என்பது ஹதீஸினுடைய கருத்து. முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், கிதாபு சியாம், நோன்பினுடைய பாடம் என்ற தலையங்கத்தின் கீழ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். ஒரு சமயம் குரைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வேலையாக அவர்கள் ஷாமுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஷாம் என்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய சிரியா. அந்த நாட்டுக்கு அவர்கள் சென்ற நேரத்திலே
அவர்கள் சொல்கிறார்கள், நான் அங்கே எனது வேலைகளை முடித்ததன் பிறகு வஸ்தஹல்ல அலைய ரமதான் வஅன பிஷாம், நான் பிறையை பார்த்தேன் ஷாமிலே, சிரியாவிலே இருக்கின்ற பொழுது. வரஅய்துல் ஹிலால லைலத்தல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை இரவு நான் அந்த பிறையை சிரியாவிலே, ஷாமிலே நான் பார்த்தேன். அதன் அடிப்படையிலே நான் ரமலானுடைய நோன்பை நாங்கள் நோற்றோம் சிரியாவிலே. அதன் பிறகு அந்த மாதத்தின் கடைசியிலே, ரமலான் கடைசியாகின்ற பொழுது நான் மதீனாவை நோக்கி வந்துவிட்டேன். அப்பொழுது மதீனாவை வந்த நேரத்திலே ஃபஸஅலனி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்னிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் எப்பொழுது பிறையை பார்த்தீர்கள் ஷாம்ல என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன், நான் வெள்ளிக்கிழமை இரவு நாங்கள் ஷாமிலே பிறை பார்த்தோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே குரைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள், நீங்கள் எப்போது மதீனாவிலே பிறையை பார்த்தீர்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நாங்கள் சனிக்கிழமை இரவு நோன்பை, அதாவது தலைப்புறையை நாங்கள் மதீனாவிலே பார்த்தோம். ஷாமிலே வெள்ளிக்கிழமை இரவு, வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு பிறையை பார்த்தார்கள். அங்கே உள்ளவர்கள் நோன்பு நோற்றார்கள். மதீனாவிலே வெள்ளி பின்னேரம் சனி இரவு பிறையை பார்த்தார்கள். அதன் அடிப்படையிலே மதீனாவிலே உள்ளவர்கள் நோன்பை பிடித்தார்கள். எனவே குரைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே, ஷாமிலே நாங்கள் பார்த்த பிறை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பிறையை பார்த்து, அவர்களும் நாங்கள் அனைவர்களும் ஷாமிலே நோன்பு நோற்றோம். அவர்கள் கண்ட அந்த பிறை நீங்கள் மதீனாவிலே நோன்பு நோட்பதற்கு உங்களுக்கு போதாதா என்று கேட்டார்கள். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா, இல்லை, ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, இவ்வாறுதான் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலே ஒவ்வொரு நாட்டுக்கும் அவரவர்களுடைய பிறை, ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லையிலே தென்படக்கூடிய பிறைதான் அவரவருடைய நாட்டிற்கு தலைப்பிறை. எனவே உலகத்திலே ஒரு இடத்திலே பிறை தென்பட்டால் அதை வைத்து எல்லா இடத்திலையும் முடிவு செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய ஷரியா எமக்கு அவ்வாறு சொல்லவில்லை. முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே பிறையினுடைய விடயத்திலே, பிறை பார்க்கின்ற விடயத்திலே ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் முஹர்ரம் மாதத்தில் ஆரம்பித்து துல்ஹஜ் மாதம் வரைக்கும் உண்டான இஸ்லாமிய மாதங்கள், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாளில் கொழும்பு பெரிய பள்ளி வாசலிலே கூடப்பட்டு பிறை குழுவினால் இன்னும் பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு மாதங்களும் முடிவெடுக்கப்படுகிறது. எல்லா மாதங்களிலும் எடுக்கப்படக்கூடிய முடிவை இஸ்லாமிய சமூகம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார்கள். ஆனால் நோன்பு என்று வருகின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக ஷவ்வாலுடைய தலைப்புறை என்று வருகின்ற பொழுது ஒரு சில மக்கள் அதிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தவறான கருத்துக்களை சோசியல் மீடியாக்களின் மூலமாக
வாட்ஸ்அப்களின் மூலமாக தவறான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக சமூகத்தை குழப்பத்தில் ஆழ்த்துகிறார்கள். இந்த விடயத்தை நாம் முற்றிலும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே பொய்யான தகவல்களை சொல்வது, பொய்யான சாட்சிகளை சொல்வதும் பெரும் பாவத்தில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பிறை காணாத ஒருவர் பிறையை கண்டேன் என்று பொய் சொல்வதும் பொய் சாட்சியம் சொல்வதும் பெரும் பாவத்தில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் ஔசானி வஜ்தனிபு கௌலஸ் ஸூர். பொய் சாட்சியம் சொல்வதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே சொல்கிறான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதலத் ஷஹாதத்து ஸூரி அஷ்ஷிருக்கு பில்லாஹி தஆலா மர்ரத்தைன். ஒரு மனிதன் பொய் சாட்சியம் சொல்வானேயானால் அவன் 2 விடுத்தம் அல்லாஹ்வுடைய விடயத்திலே இணை வைத்ததற்கு சமம் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு கதமா ஷாஹிதிஸ் ஸூர் யௌமல் கியாமத்தி ஹத்தா தஜிப லஹு அன்னார். பொய் சாட்சியம் சொல்லக்கூடியவருடைய கால்களை, அவர்களுடைய பாதங்களை நாளை கியாமத்து நாளையிலே அசைக்க முடியாது. அசைக்க முடியாமல் போகும் எதுவரைக்கும் என்று சொன்னால், அவர் நரகவாதி என்று தீர்ப்பு அளிக்கப்படுகின்ற வரைக்கும் அவருடைய பாதங்களை அசைக்க முடியாது என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். ஹாக்கிம் இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற மற்றும் ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அன்பஅத்துக்கும் பிஅக்பரில் கபாயிர். பெரும் பாவத்தில் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? அஷ்ஷிருக்கு பில்லாஹ். பெரும் பாவத்தில் ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. வஉகூகுல் வாலிதைன். பெரும் பாவத்தில் மற்றொன்று பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், கௌலஸ் ஸூர். பொய் சாட்சியம் சொல்வதும் பெரும் பாவத்தில் உள்ள ஒன்று. அலா வ ஷஹாதத்து ஸூர். பொய் சாட்சியம் சொல்வதும் பெரும் பாவத்தில் ஒன்று என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடக்கி மடக்கி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த ஒரு விடயத்திலும் பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், எங்களுடைய நாட்டிலே பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்களில் கொழும்பு பெரிய பள்ளிவாசலுடன் இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் சேர்ந்து பொறுப்பான முறையிலே, சரியான முறையிலே, இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையிலே குறை தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே பெருநாளுடைய பிறையாக இருந்தாலும் சரி, ரமலானுடைய தலைப்பிறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடாக உத்தியோகபூர்வமான அந்த அறிவித்தலை மாத்திரமே நீங்கள் ஏற்று செயல்பட வேண்டுமே ஒழிய, ஏனைய சோசியல் மீடியாக்களின் மூலமாக பலரும் பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அதன் மூலமாக நீங்கள் யாருமே தடுமாற்றம் அடையக்கூடாது என்பதை சொல்லி வைக்க ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பிறை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் ரமலானுடைய பிறை என்பது இஸ்லாமிய சமூகத்தின் ஃபர்தான ஒரு இபாதத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதோடு சம்பந்தப்பட்ட உலமாக்கள் அதை பொறுப்புணர்வோடு செய்து வருகிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிர்வரக்கூடிய காலங்களிலே நாம் நல்ல முறையிலே எமது உள்ளங்களை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய எந்த ஒரு தகவலையும் நாம் திடீரென்று விளங்கி அதனுடைய உண்மை தன்மை விளங்காமல் அதை பகிர்ந்து கொள்வதையும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி வைக்க ஆசைப்படுகிறேன். எனவே பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ரமதான் மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். எதிர்வரக்கூடிய ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. நல்ல பல வணக்க வழிபாடுகளை செய்வதற்குண்டான தௌஃபீகை எங்களுக்கு செய்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, சென்ற வருடம் எங்களோடு இருந்த எத்தனையோ சகோதரர்கள் இந்த வருடம் கபர் என்னும் மண்ணறைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த சகோதரர் சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களுடைய கபர் என்னும் மண்ணறையை யா அல்லாஹ் விஸ்தீர்ணமாக்கி வைத்தருள்வாயாக. சுவனத்தின் பூஞ்சோலையாக நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் சென்ற வருடங்கள் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருந்து இந்த வருடம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அந்த நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்தி வைத்தருள்வாயாக. பூர்ணமாக ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்றி ஏனைய இபாதத்துகளை செய்யக்கூடிய அந்த தௌஃபீக்கை நீ செய்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் பல ரமதான்களை நாங்கள் சந்திக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு செய்தருள்வாயாக. நல்ல தேக ஆரோக்கியத்தை எமக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.